ஹலோ வணக்கம், வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, அமர் நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு வந்திருப்பான். இதை பார்த்து பயந்து போய் அமரத்திக்கு ஜெயிலில் போட்டு போலீஸ் பாபுவும் டாக்டர் ராமும் அமரோட வீட்டுக்கு வருவாங்க. அங்கே அவரோட ஒய்ஃபு அமைதியாக படுத்திருப்பா. ரேகாவை பார்த்து, நீ இங்கே நல்லா தான் இருக்க அப்படின்னா உன்னோட ஹஸ்பண்ட் வேற யாரை கொன்னா அப்படின்னு போலீஸ் பாபு கேட்கும்போது ரேகா அவங்க வீட்டு பக்கத்து வீட்டையே திரும்பி பார்க்குறா. உடனே டாக்டர் ராமும் போலீஸ் பாபுவும் பக்கத்து வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா, ஏற்கனவே போலீஸ் பாபு ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசியிருப்பான் இல்லையா, அவன் அங்கே செத்து போய் கிடக்குறான். இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் பாபு கேட்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் அமரை பார்த்து அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன் பொண்டாட்டிக்கும் ஒரு ஏஐ, அதுவும் வெறும் ஒரு ஆப்பு, அதுக்கும் கூட வித்தியாசம் தெரியாதா? சொந்த பொண்டாட்டியே நீ இன்னொருத்தையும் நினச்சிட்டு வாழ்ந்தவன் தானே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு ரொம்பவே கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கான். இதை பார்த்து டென்ஷனான என்னோட ஹஸ்பண்டு கையில் கிடச்ச ஒரு டிராஃபியை தூக்கி அவன் மண்டையிலேயே கோபத்தில் வீசியிருக்காரு. நான் என்னோட வீட்டில் தான் இருந்தேன், ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு இங்கேருந்து பக்கத்து வீட்டுக்குள்ளே போனேன். நான் உள்ளே போகவும் என்னோட வீட்டுக்காரர் அவனோட மண்டையை அடித்து பொழக்கவும் ஒரே டைமிங் சரியாக இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் பயந்து போய் உட்காந்துருந்தேன். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், நான் இந்த கொலையை பண்ணிட்டேன், நானே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தார் அப்படின்னு அந்த லேடி, அதாவது ரேகா சொல்கிறா. ஆனால் இந்த விஷயத்தை அவள் சொல்லும் போது ஒரு மாதிரி நடுக்கத்தோடையும் அவள் வலது கை ஒரு மாதிரி உதறிக்கிட்டும் இருக்குது. இதை டாக்டர் ராம் பார்த்துட்டு கவனிச்சுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறமா அந்த கிரைம் நடந்த இடத்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கீழே தரையில் நிறைய பிளட்டெல்லாம் சிந்தி இருக்குது, அதில் நிறைய கால் தடங்களும் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க. ஆஃபீஸில் உட்காந்து எல்லாருமே இந்த ஃபோட்டோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அமரோட ஒய்ஃபு ரேகா அவங்களோட காலில் ஷூ போட்டுகிட்டே வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் அமர் வெறுங்காலில் இருக்கான். ஏன்னா அந்த எல்லாருமே அந்த ரத்தத்தை மிதிச்சு பதட்டத்தில் நடந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட கால் தடம்லாம் அங்கே இருக்குது. கொலை நடந்த இடத்துல அமர் நின்ன பொசிஷன், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் நின்ன பொசிஷன், ரேகா நின்ன பொசிஷன், இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்தந்த இடத்துல ரேகாவுக்கு பதிலாக மீராவும், அமருக்கு பதிலாக டாக்டர் ராமும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பதிலாக போலீஸ் பாபுவும் நின்று அதை அப்படியே நடிச்சு பார்க்குறாங்க. அப்போ டாக்டர் ராம் போலீஸ் பாபுவை அடிக்கிறதுக்காக ஓங்குறான். அதாவது அமர் பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அதை அங்கே பண்ணி பார்க்கும்போது டாக்டர் ராம்க்கு ஒரு சந்தேகம் வருது. நான் இந்த பக்கத்துல இருந்து அடிச்சேன்னா ரத்தம் தெறிக்கிற இடம் வேறையால இருக்கணும், ஆனா இது தப்பா இருக்கே அப்படின்னு டாக்டர் ராம் சொல்லும்போது மீரா சொல்றா, நான் நிக்கிற இடத்துல இருந்து அடிச்சோம் அப்படின்னா ரத்தம் தெறிக்கிற இடம் இப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றா. இதை பார்த்து மூணு பேருக்குமே ஷாக் ஆகுது. அப்போ இந்த கொலையை பண்ணது ரேகாவா? ரேகாவுக்கு பதிலா அமர் பழியை ஏத்துட்டு இங்க உள்ள வந்திருக்கானா அப்படின்னு டவுட் வருது. உடனே டாக்டர் ராம் சொல்றான், ஒருவேளை இது உண்மையா இருக்கலாம். ஏன்னா நான் நடந்தது என்ன அப்படின்னு கேட்கும்போது ரேகா ஒரு மாதிரி பதறிக்கிட்டு அவங்களோட வலது கையை ஒரு மாதிரி அசைச்சிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்கிறான். இந்த டைமில் டாக்டர் ராம் ஒரு ஐடியா பண்ணுறான். மறுபடியும் அந்த ரேகாவை விசாரிக்க கூப்பிடுறான். அவங்க கிட்ட உங்கள் வீட்டுக்காரருக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவங்க, என்ன 30 வருஷமா? அவர் ஒரு தற்காப்புக்காக தானே அடித்தாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லையே அப்படின்றான். டாக்டர் ராம் சொல்கிறான், கண்டிப்பாக 30 வருஷம் தண்டனை கிடைக்கும், நீங்கள் இதை நினச்சிதான் கவலைப்படாதீங்க, நம்மளும் ஒரு காரணமோ நினச்சி ரொம்பவே கஷ்டப்படாதீங்க அப்படின்னு டாக்டர் ராம் வேணும்னே சொல்கிறான். இதை கேட்டுட்டு அந்த ரேகா ஒரு மாதிரி பதறி போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ரேகா எந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா இப்படி பண்ண அப்படின்னு பாபு கேட்கும்போது, நம்ம ஒரு விஷயத்த நினைக்காதன்னு சொன்னோம்னா அதுதான் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த அம்மாவை குழப்பி விட்டுருக்கோம். இப்போ அவங்க கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க அதை அழிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த அம்மாவை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்கிறான். ஒரு வழியாக ரேகாவோட வீட்டுக்கிட்ட இவங்க ரெண்டு பேருமே வராங்க. அதே மாதிரி ரேகாவும் வீட்டில் இருந்து நிறைய குப்பைகளை அள்ளிட்டு யாராவது நம்மளை பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிச்சிட்டே வர்றாங்க. எடுத்துட்டு வந்த குப்பையை 2 குப்பை தொட்டியில் பிரித்து போடுறாங்க. ரேகா குப்பை போட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அங்கேருந்து அந்த குப்பைகளை எடுத்துட்டு போலீஸ் பாபு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றான். அதில்
ஒரு கோட் இருந்திருக்கும் அந்த குப்பையில. அதே மாதிரி எந்த டிராஃபியால அமர் அடிச்சானோ அதே மாதிரி ஒரு டிராஃபியும் அந்த குப்பை தொட்டியில அவ போட்டிருப்பா. குப்பை தொட்டியிலேருந்து எடுத்த அந்த கோட்டை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கேருந்து ரிப்போர்ட் வருது, அதில் நிறைய ரத்தம் தெரிச்சிருக்கு. அந்த ரத்தம் இறந்து போன அந்த பக்கத்து வீட்டுக்காரனோட ரத்தம் அப்படின்னு. அந்த கோட்டும் ரேகாவோட தான். உடனே மறுபடியும் ரேகாவை விசாரணைக்கு கூப்பிட்டு, இந்த கோட்டு உன்னோட தான், இதை தூக்கி நீ குப்பை தொட்டியில் போட்டிருக்க, இதில் அந்த பக்கத்து வீட்டுக்காரனோட பிளட் இருக்கு, நடந்தது என்ன ஒழுங்கா சொல்லு அப்படின்னு போலீஸ் பாபுவும் டாக்டர் ராமும் கேட்குறாங்க. இப்போதான் அந்த ரேகா சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன ஒரு நாள் என்னோட வீட்டுக்காரன் அலெக்சான்னு நினச்சி அடித்து துரத்தும் போது அந்த பக்கத்து வீட்டுக்காரன் தான் எனக்கு ஆறுதல் சொன்னான். அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நானும் ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுனால நான் ஃபீல் பண்ணேன். ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என் மேல ஒரு கண்ணு இருந்திருக்கு, அது எனக்கு தெரியாது. அடிக்கடி என்னோட ஹஸ்பண்ட் என்ன அலெக்சா நினைச்சு துரத்தும் போதெல்லாம் அவன் தான் அவன் வீட்டுல எனக்கு இடம் கொடுப்பான். அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி இப்ப அமர் சரியானதுக்கு அப்புறமா நான் அவனோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சேன். இதை அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கவனிச்சுட்டு ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்த என்ன கையை பிடிச்சி தரன்னு அவனோட வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போனான். என்ன, நீ உன்னோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துட்ட, நான் உனக்கு உன் ஹஸ்பண்ட் துரத்தி விடும் போதெல்லாம் என்னோட வீட்டுக்குள்ள இடம் கொடுப்பேன், நீ என்னோடயே இருந்துவேன்னு நினைச்சுதான் நான் அதை பண்ணேன். இப்போ என்ன நீ மறுபடியும் உன்னோட ஹஸ்பண்ட் கூட சேர ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டான். அப்பந்தான் அவனோட தப்பான எண்ணம் எனக்கு புரிஞ்சது. இல்ல, நான் அந்த மாதிரியான பொண்ணு கிடையாதுன்னு அவனுக்கு எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. ஒரு கடத்துல அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பக்கத்துல இருந்து ஒரு டிராஃபி எடுத்து அவன் மண்டையிலே ஒரு போடு போட்டேன். அவன் அங்கேயே கீழே விழுந்துட்டான். கரெக்டா இந்த சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள இருந்த என் வீட்டுக்காரரு இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவர் பார்த்துட்டு, என்ன பண்ண, ஒரு கொலை பண்ணிட்டியா, சரி வெளியே இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், உனக்கு பதிலா இதை நான் பழி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டிராஃபியை வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. உண்மையாவே இதான் நடந்துச்சு, நான் வேணும்னே அவனை அடிச்சு கொலை பண்ணல, எனக்கு அந்த டைம்ல என்ன பாதுகாக்க என்னோட தற்காப்புக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு கதறி கதறி ஆள ஆரம்பிக்கிறா ரேகா. உண்மைய ரேகா சொன்னதுனால ரேகாவை தூக்கி ஜெயில வச்சிடுறாங்க. ஒரு வழியா இந்த கேஸும் முடியுது. அடுத்து மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். பாய்.